குண்டர் சட்டத்தை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குண்டர் சட்டம் குறித்து அரசுக்கு நீதிமன்றம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. இதில் குண்டர் சட்டத்தை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விவரம் என்ன? சக்தி பதில், அதாவது இந்த குண்டத்தடுப்பு சட்டம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், சிவஞானம் ஆகியோர் முன்பு வந்த வழக்கில் தான் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த நிதி மோசடி தொடர்பாக செல்வராஜ் என்பவர் மீது குண்டத்தடுப்பு சட்டம் போடப்பட்டது. இதனை எதிர்த்து செல்வராஜ் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதாவது ஒரு இரு தரப்புக்கும் இடையே பண பரிமாற்றம் தொடர்பான பிரச்சனை, தனிப்பட்ட நபர்கள் பிரச்சனை தொடர்பாக காவல்துறை அவர் மீது குண்டத்தடுப்பு சட்டம் போட்டிருந்தது. இதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் தான் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கும் பொழுது மனுதாரர் உதவியுடன் போலி வங்கி கணக்கில் தொடங்கப்பட்டதாகவும் இந்த போலி ஊதிய சான்று தயாரிக்கப்பட்டு கொடுத்ததாகவும் இதன் மூலம் 3,30,00,000 வரை மோசடி நடைபெற்றுள்ளது, அனைத்துமே மனுதாரருடைய உதவியோடு நடந்துள்ளதால் அவர் மீது குண்டத்தடுப்பு சட்டம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் இதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், சிவஞானம் ஆகியோர் ஏற்க மறுத்துவிட்டனர். இவை அனைத்தும் தனிநபர் குற்றம் என்பதால் தனிநபர் குற்றத்தை காரணமாக வைத்து குண்டத்தடுப்பு சட்டம் போட முடியாது என்றும், ஆனால் அந்த குண்டத்தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய நீதிபதிகள் யார் குண்டர் என்பதை அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும், இதுபோல குண்டத்தடுப்பு சட்டத்தை தேவையில்லாமல் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் அரசுக்கு அறிவுறுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமாக ஒரு நாள் ஒருவர் கைது செய்யப்பட்டாலும் அது காவல் இருந்தாலும் அது சட்ட விரோதம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதனையெல்லாம் மாநில அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும், இது போன்ற நடைமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என்றும் காவல்துறை தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.